ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம OT7க்கு தான் ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பெஷல் தான். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்களோட ஃப்ரெண்டுக்காண்டி ஷாரிகா ஸ்ரீன்ட்டு. அவங்களுக்கு இன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே. அவங்களோட டேவை நீங்கள் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்காண்டி கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன்னு நம்புகிறேன். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் அவங்களோட ரூமில் எப்படியோ தூங்கிட்டாங்க. இவங்கள தூங்க வைக்கிற காட்டிலையும் எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல் அப்படின்ட்டு அவங்களோட பாப்பாவை தான் பார்க்குறீங்க. அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா பெட்டில். அதை பார்த்துட்டு என் பொண்ணு என்ன மாதிரியே அழகாக இருக்கா அப்படின்ட்டு அவங்க பொண்ணுக்கு நீங்கள் திஷ்டி எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே அப்படின்ட்டு உங்கள் பொண்ணை தான் ரசிச்சிட்ருக்கீங்க. அவளுக்கு இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆகிருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கிறதுலே அவங்க டைமெல்லாம் போயிடுச்சு. உங்களை நீங்கள் கொஞ்சம் கூட கவனிச்சிக்கிறதே இல்லை. அதனால தான் இப்போ நீங்கள் மிரரை பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக தலையில் பண்ண போட்டுட்டு ஒரு மாதிரி கைக்கு என்ன ட்ரெஸ் வருதோ அந்த ட்ரெஸ் எடுத்து போடுறது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்களா? உங்களை பார்த்தோன்னே நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த ஆள் இப்போ எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு உங்களை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது திடீர்னு யாரோ உங்களை பின்னாடி வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகே என்னடி என்ன என்ன பண்ணிகிட்ருக்க? என்னோடய ஒய்ஃபை ஹக் பண்ணிகிட்ருக்கேன். போதும், மரியாதையை கையெடுத்துரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னாச்சு வயன்? என்னாச்சா? இப்போ தான் கஷ்டப்பட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருந்தேன். இதுவரையும் நீ வரல. பாப்பாவை பார்த்துக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூட நீ வர்றதில்ல. ஆனால் பாப்பா தூங்கினோன்னா கரெக்டாக வந்துடுறியே, அது எப்படி? அதெல்லாம் அப்படி தான் வயன். நீ ஃபஸ்ட்டு கையெடு. கொஞ்சம் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறதே இல்லை. ஆரம், ஜின், சுகா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜேஹப் கூட நைட்டெல்லாம் உட்காந்து எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அவர் தான் பார்த்துப்பாரு. ஆனால் நீங்கள் 3 பேர் இருக்கீங்களே, கொஞ்சம் கூட எனக்கு ஹெல்ப்பே பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ மட்டும் நல்லா வந்துடுறீங்கள, மரியாதை கையெடு அப்படின்ட்டு நீங்கள் ஜேக்கு அப்படியே தள்ளி விடுறீங்க. அவர் வயன் என்ன வயன், போதும், இங்கே பாரு, நீயும் உங்களை மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறா இருந்தால் ஓகே, இல்லைன்னா வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் உன்னை பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டேன். வயன், என்ன இப்படி சொல்லிட்ட? நானும் எவ்வளோ தடவை பாப்பாவை பார்த்துட்ருக்கேன். நைட்டெல்லாம் தூங்காமல் பாப்பாவை பார்த்துருக்கேன். அண்ட் ஜின் கூட சேர்ந்து எவ்வளோ சமைச்சு வீட்டு வேலைலாம் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியலையா வயன்? போதும், எப்பயோ ஒரு தடவை தான் செய்கிற. அவங்க எல்லோரும் எனக்கு டெய்லியுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு தடவை பண்ணிவிட்டு நீ இதை இவ்வளோ பெருமையாக வேற சொல்கிறியா என்கிட்ட? வயன், உனக்கு தெரியல வயன். நீ ரூம்லேயே பாப்பா பார்த்துட்டே இருக்க, அதனால தான் உனக்கு தெரியல. ஆமாம், எனக்கு தான் தெரியல. இப்போ என்னன்ற அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அப்போது வயன் அப்படின்ட்டு வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கையை எடுத்து விட்டுறீங்க. என்ன வயன் ரொம்ப பண்ணுற? ஆமாம், நான் ரொம்ப தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்போ கிளம்பு, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. பாப்பா இப்போ தான் தூங்க வச்சேன், எந்திரிச்சிட்டானா அவ்வளோதான். அவளை சமாளிக்கிறது கஷ்டம். ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் வெளில போ, நான் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இல்லைனா அட்லீஸ்ட் நான் போய் ஜின்னுக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவேன். பாவம் ஜின் கஷ்டப்பட்டு ஒரு ஆளாக சமைச்சிட்ருக்காரு எல்லாருக்குமே. நான் அவருக்காச்சும் போய் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போது என்ன வயன் நீ அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுக்க நீங்கள் அப்படியே போய் ஜேகே மேலே தான் மோதுறீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்க்க, ஆனால் நீங்கள் தான் முறைக்கிறீங்க. இங்கே பாரு, நான் இப்போ தானே சொன்னேன், ஒழுங்கா அவங்கள மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் தான் ஓகே, இல்லைனா என் பக்கத்தில் கூட வராதுன்னு சொன்னேன் ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் போகிறீங்க. பட் ஜேகே விடாமல் உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. உங்களால் கொஞ்சம் கூட அசையக்கூட முடியல. ஜேகே, உனக்கு தான் தெரியும்ல, உங்ககிட்ட என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீயே விட்டுட்டேன்னா நல்லது, இல்லைன்னு வச்சுக்கோ நான் கத்தி ஆரம்ப கூப்பிட்டுருவேன். ஆரம்ப கூப்பிடுவியா? ஓகே கூப்பிடு, ஆரம்ப கூப்பிடு, சின்ன கூப்பிடு, யாரை வேணாலும் கூப்பிடு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி வர்றாரு. நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவர் இருந்தாலும் வர்றாரு. நீங்கள் எவ்வளோ தான் பின்னாடி போவீங்களோ பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் உங்களால் பெண்டாக கூட முடியல. அப்போது ஜேகே, இங்கே பாரு, என்னால் முடியலனா அப்போ கரெக்டாக நில்லு, எதுக்கு பின்னாடியே பெண்டாயிட்ருக்க? ஜேகே, விளாடாத ப்ளீஸ், என்னை விடு. பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சிட்டானா என்ன பண்ணுறது? எந்திரிச்சிட்டானா நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்து கிழிக்கிற லட்சணத்தை தான் நான் இத்தனை நாளாக பார்த்தனே. வயன் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்கும்போதே அவர் வந்துட்டு அப்படியே அவங்கள கிஸ் பண்ணிட்டாரு. நீங்கள்
அப்படின்ட்டு அவரை தள்ள தான் ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட ஜேகே விட்டுருவார். ஆனால் அடம் பிடிச்சாதான் விடவே மாட்டார். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜேக்கவும் விட்டுட்டு உங்களை பார்க்க நீங்கள் மூச்சு வாங்கிட்டு அவரை தான் பார்க்குறீங்க. நினச்சதை சாதிச்சிட்டல அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் அவர் ஒரு மாதிரி ஸ்பீக் பண்ணிட்டே, எனக்கு தெரியும் நீ எப்படி இருந்தாலும் என்னோடய வலைக்கு வந்துடுவேன்னு. அதுக்கு தானே நீ என்ன வேணுமோ அதை நடத்திக்கிற. என்ன வயன் இப்படி பேசுகிற? உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே லவ்வே இல்லையா? அது நான் தான் கேட்கணும். உங்கள் எல்லாருக்கும் என் மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லையா? என்ன வயன் நீ இப்படி கேட்டுட்ட? உன்னை லவ் பண்ணாமலையா உன் கூட நான் இப்படி இருக்கேன்? நம்மளுக்கு ஒரு பாப்பாவும் பிறந்திருக்கா. இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நீ கேட்கலாமா? அப்போனா கொஞ்சமாச்சும் என்னை புரிஞ்சு நடந்துக்கணும். நான் வேணான்னு சொல்லியும் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிற. இது உனக்கே கரெக்டாக படுதா? அது என்ன வயன் பண்ணுறது? இந்த 6 மாதமாகவே நீ பாப்பா பார்த்துக்கிறதுலே பிஸியாக இருந்துட்ட. நாங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு அமைதியாக இருந்துட்டோம். இதுக்கு மேலே நீ எப்படி வயன் அமைதியாக இருக்க சொல்கிற? கொஞ்சம் ரொமான்ஸ் தானே பண்ணிக்கிறோம். அதை கூட விட மாட்டியா? இல்லை, விட மாட்டேன். என்ன வயன் என்னோட கிஸ்ஸுக்கே இப்படி சொல்கிற? அப்படின்னா என்னோடய ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியா? ஆசையா? என்ன ஆசை? அது அது வந்து இப்போ எதுக்கு நீ இவ்வளோ இழுக்கிற? டைரெக்டாக சொல்லு. அது வயன் உங்கள் எல்லாருக்கும் நீ பாப்பாவுக்கு கொடுக்குறல அது வேணும். பாப்பாக்கா? நானே பாப்பா கொடுக்குறேன். அது அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் நெக்கு கீழே பார்க்க, அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. எங்கே பார்க்குறான் இவன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு அப்படியே ஜெக்கிவை ஃபோர்ஸை தள்ளி விட்டுறீங்க. அவர் கொஞ்சம் தூரம் போய் நிற்கிறாரு. ஏய், என்ன உனக்கு பைத்தியமா? அப்படி இல்லை வயன், எங்களுக்கு ஒரு ஆசை, அதனால தான். ஆசையா? எதில் ஆசைப்படணுன்னு கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லையா? என்ன வயன், அது எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் பார்த்தது தானே, அப்புறம் என்ன ஒன்று கொடுக்குறதுக்கு? ஜேகே, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஃபஸ்ட் நீ வெளில போ. நீ இப்படியெல்லாம் பேசுகிற வச்சுக்காத. ஏய், எனக்கு மட்டும் கேட்கல வயன், நான் எல்லாருக்கும் தான் கேட்குறேன். எல்லாருக்கும் தான் வயன் அப்படின்ட்டு ஜேகே சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு 6 பேருமே உள்ளே தான் வராங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு, அப்போ நீங்கள் 6 பேரும் இங்கே தான் ஒட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து கேட்க, அப்போ எல்லாரும் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிக்கிட்டு அது வந்து வயன் அப்படின்னு தடுமாறுறாங்க. எங்கிட்ட ஜேகே, ஏய் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்லடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நான் அவளை ஒத்துக்க வச்சுருப்பேன், ஏன்டா அப்படின்ட்டு ஜேகே டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்காரு. அது ஒன்றும் இல்லைடா, வயன் ஒத்துப்பலாம் இல்லையான்னு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்துச்சு, அதனால தான் அப்படின்ட்டு டேங் சொல்ல. அப்போ நீங்கள் அப்படின்னா இதெல்லாம் உங்களோட பிளான் தானா? நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? என்ன வயன் இதில் இருக்குது? நாங்கள் பார்த்தது தானே, கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல, எங்களுக்கும் ஆசையாக இருக்காதா? ஜின், நீங்களும் ஏன் இவங்கள மாதிரியே ஆடுறீங்க? எப்போவுமே உங்கள் 3 பேர் தான் பைத்தியக்காரத்தனமாக வந்து என்கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் எப்போலேருந்து இப்படி ஆரம்பிச்சிங்க எனக்கு தெரியல. இவங்க தான் உங்களை கெடுத்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பழைய தூக்கிட்டு அவங்க ஜிமின் ஜேகே மேலே போட, அப்போ அவங்க 3 பேரும் என்ன நாங்களா? என்ன நீ எங்கள் மேலே இப்படி சொல்லிட்ட? மெயினாக இதை கேட்டதே இந்த ஜேஹோப் தான். ஜேஹோப்பா அப்படின்னு நீங்கள் திரும்பி ஜேஹோப்பை பார்க்குறீங்க. அப்போது இன்னும் சைலண்ட்டாக இல்லாமல் ஜிமின், அவன் தான் எங்கள் எல்லாருக்கிட்டேயும் அப்படியே சொல்லி ஆசையை தூண்டி விட்டான். அதுவும் அவனோட ரீல்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ரீல்ஸ் வைரலாக போயிட்டுருக்கான். அந்த மாதிரி ஒய்ஃப் வந்து அவளோட மில்கை அவளோட ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் கொடுக்கறது, ஹஸ்பண்ட் அதை குடிச்சிட்டு டேஸ்டியாக இருக்கே அப்படின்ட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் ரீல்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் பார்க்க எங்களுக்கும் ஆசை வந்துடுச்சு. அதனால தான் அவன் கொஞ்சம் நீ ஒத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க ஜிமினியும் மற்றவங்க எல்லாரையும். அப்போது ஆரம், ஏய் என்னடா, அவள் தான் வேணான்ட்டால, அவள் ஒத்துக்கிட்டா ஓகே, ஒத்துக்கலன்னா நம்ம அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவள் ஃபஸ்ட்டே பாவண்டா, பாப்பாவை பார்த்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறா, நம்ம வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆரம் எல்லாரையும் கூப்பிட்டு போக பார்க்குறாரு. அப்போது ஜின்னு ஜேஹோப் அப்படின்ட்டு மற்றவங்க எல்லாரும் ஆரம்பை தான் பார்க்குறாங்க. டே என்னடா, நீ தானே வாங்கிக்கிட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்த, இப்போ என்னன்னா வேணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இங்கே வரையும் உங்கள் வரத்துக்கு காரணம் ஆரம் தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ஆரம்ப பார்த்து முறைக்க அவர், டேய் சரியாக நான் மாட்டி விட்டுட்டீங்கல்ல அப்படின்ட்டு திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. பாவமா, ஆரம் நீங்களுமா?
நான் கூட மற்றவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு நினச்சேன். நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நம்பினேன். ஆனால் லாஸ்ட் டைமில் நீங்களும் அப்படி தானே? ஜெய்ஹோப், நீ இப்படி பண்ணுவேன்னா சத்தியமே எதிர்பார்க்கல. நைட்டு பாப்பாவை பார்த்துக்கிட்டு என் பக்கத்துலேயே கொஞ்சம் ஹெல்ப்பிங்காக இருக்கியே அப்படின்ட்டு நான் உன்னை கொஞ்சம் பெருமையாக நினச்சேன். உன் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் எனக்கு எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரே செகண்டில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டல. அப்போ நான் பாப்பாவை பார்த்துக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு டெய்லி நைட்டு என் ரூமில் பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் எல்லாம் இது தான், அப்படி தானே? உன் மைண்டில் அப்போ இது தானே ஓடிட்டு இருந்திருக்கு. இது தெரியாமல் நான் முட்டாள்தனமா நீ நல்லவன், சரி ஓகே எனக்கு ஹெல்ப்பிங்காக இருக்கியேன்னு நினச்சேன். இப்படி பண்ணிட்டல அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் சொல்கிறீங்க. அப்போ ஜெய்ஹோப், வயன் அப்படியெல்லாம் இல்லை வயன், எங்களுக்கு ஒரு ஆசை வயன் ட்ரை பண்ணோன்னு, அதனால தான். இங்கே பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் மில்க் வேணும்னா கடையில் போய் வாங்கி குடிங்க, ஏங்கிட்டலாம் வராதிங்க. வயன், அதுவும் இதுவும் ஒன்றா வயன் அப்படின்ட்டு ஏன் கேட்க. டேயாங், நீ அமைதியாக இருந்துரு, நீ மட்டும் பேசுன்னு வச்சுக்க, அவ்வளோதான், பக்கத்தில் இருக்கிற எதாக இருந்தாலும் எடுத்து மண்டையில் விசாரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ டேயாங் பயந்துக்கிட்டே போய் அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிறாரு. அங்கே மட்டும் ஒழிஞ்சா நீ எனக்கு தெரிய மாட்டியா, உனக்கு இரு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து மிரட்டுறீங்க. என்ன வயன், என்ன மட்டும் மிரட்டுற? மற்றவங்க எல்லாரும் தானே கேட்டாங்க, என்ன ஏன் அப்படி முறைக்கிற? ஒன்று தான் முறைப்பேன், நீ தான் எல்லாரையும் வேணுமே தூண்டி விட்டுருப்ப. வயன், இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை வயன். அப்போனா உனக்கு இந்த ஆசை இல்லை அப்படி தானே? அது அப்படி இல்லை. அப்படின்னா உனக்கும் இந்த ஆசை இருக்குது அப்படி தானே அப்படின்னு கேட்க. அப்போ டேயாங் அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. அப்போது என்ன வயன், என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படின்ட்டு சுகா வர. சுகா, நீங்களாச்சும் சொல்லுங்கள், இவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க, இதெல்லாம் என்னால் கேட்க கூட முடியல, இவங்களெல்லாம் மரியாதையாக கூப்பிட்டு போங்க சுகா. வயன், அவங்க ஒரு தடவை ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் நீயும் ஒத்துக்கிட்டாதான் என்ன அப்படின்னு சுகா கேட்க. நீங்கள் அப்படியே திரும்பி சுகாவை தான் பார்க்குறீங்க. சுகாவாச்சும் அவங்கள மாதிரி இருக்க மாட்டார், கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாருன்னு நினச்சிங்க. இப்போ என்னன்னா அவரோட பிரதர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதுக்கு மேலே முடியல, ஃபெட்டப் ஆகிட்டு ஒரு மாதிரி பெட்டில் உட்காடுறீங்க. அப்போ எல்லாரும் உங்களே தான் பார்க்குறாங்க. என்ன இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அதான் கேட்டோல வயன், கொஞ்சம் கொடுத்தா. என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி கேட்க எல்லோரும் கப்சுப் அப்படின்ட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. மரியாதையாக ரூமை விட்டு கிளம்பிடுங்க. வயன், நாங்கள் சொன்னதை கிளம்புங்கண்ண அப்படின்ட்டு நீங்கள் கத்த எல்லோரும் அடித்து பிடிச்சி வெளில ஓடி போயிட்டாங்க. அப்போது வயன், கொஞ்சம் கன்சிடர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே எட்டி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க பில்லவை எடுத்து அப்படியே எசிறீங்க. கரெக்டாக ஜிமின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. இவங்க எல்லோரும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? கொஞ்சமாச்சும் என்னை பற்றி யோசிக்கவே மாட்டுறாங்க. இவங்க என்ன லவ் பண்ணுறாங்களா இல்லையா? நானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்பாவை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் இவங்க யாருமே நான் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கிட்டு ஐயோ என்ன இது, இவ என்ன ஒத்துக்கவே மாட்றா, நான் கூட ஒத்துப்பான்னு நினச்சேன். டேய், நீங்களாம் அமைதியாக இருந்திருந்தா நானே அவளை ஒத்துக்க வச்சுக்கப்பேன்டா, அதை விட்டு தேவையில்லாமல் ஒட்டு கேட்குறேன்னு உள்ளே வந்துட்டு நீங்கள் தான் சொதப்பி விட்டீங்க அப்படின்ட்டு ஜெயிக்க சொல்ல. டே, அவனா ஒத்துக்கிற மாதிரியா தெரிஞ்சு இவ்வளோ பேர் கேட்டோம், அதுவும் ஆரம் சுகா கேட்டு கூட அவள் ஒத்துக்கவே இல்லை. அவள் எப்படா ஒத்துப்பா? அவள் ஒத்துக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் இப்போ செம்ம கோவத்தில் வேற இருக்கா. அவள் எப்போ கோவம் தணிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாச்சும் அவள்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரில. இப்போ போய் பேசினா எதை எடுத்து விட்டடிவானே தெரியல அப்படின்ட்டு எல்லாரும் புலம்பிட்டு ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜென், சரி இருங்க, நான் வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். ஏய், நீ ட்ரை பண்ண போய் அடி வாங்கிட்டு வந்துடாத. இல்லை, நான் பொறுமையாக அவட்ட பேசுகிறேன், அவள் வேணான்னா வேணாந்தாண்டா, அவளை நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஜென் அப்படியே போய் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கள்ல, ஸோ அதனால தான் அவர் போய் நல்லா உங்களுக்கு கண்ணி பிடிச்ச சாப்பாடாக பண்ணி, டேய் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா, நீங்கள் மறுபடியும் வந்து சொதப்பி விட்றாதீங்க, இங்கே இருங்க, நான் எதாக இருந்தாலும் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜின் சொல்லிவிட்டு அப்படியே சாப்பாடு எடுத்துக்கிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வராரு. டோரை நாக் பண்ணால் நீங்கள் எந்த ஆன்சரும் பண்ணலை. வயன், நான் தான் ஜின், உனக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், நீ சாப்பிடல, அதனால தான் அப்படின்ட்டு ஜின் சொல்ல. அப்போ நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்ட்டு மட்டும்தான் சொல்கிறீங்க. ஸோ ஜின்னும், டேய் நான் பார்த்துக்கிறேன் அமைதியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு வயன் உனக்கு சாப்பாடு அங்கே வச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஜின்னு போய் அமைதியாக அங்கே வச்சுட்டு, வயன், ஜின் வேணாம், மறுபடியும் ஏதாச்சும் பேசி என்னை கோவப்படுத்தாதீங்க, கிளம்புங்க. இல்லை வயன், கிளம்புங்க ஜென்
அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க. ஜின்னுக்கும் அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால அவரும் அமைதியாக வெளில வந்துட்டாரு. அப்போ எல்லாரும் ஜின்னோட ஃபேஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. ஜின்னும் ஸ்லோ மோஷனில் வந்து, டே அவள் ஒத்துக்கலடா, ஒரு வாரத்தை கூட என்ன பேசவில்லடா அப்படின்னு சொல்ல, தெரியும் எனக்கு தெரியும் அவள் அப்படி தான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டு, சரி ஓகே நான் ஒரு தடவை வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏய் ஜிமின் உன்னால் முடியுமா? என்னால் முடியுமான்னு தெரியல, பட் இவன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவள் கொஞ்சமாச்சும் எனக்கு அடங்குவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போக எல்லோரும் ஜிமினை என்கரேஜ் பண்ணி, டே எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சிட்றா, ஒரு தடவை மட்டும் ஒத்துக்க வச்சிட்றா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஜிமினும் அப்படியே நாக்கெல்லாம் பண்ணல, அவர் டைரெக்டாக உள்ள வந்துட்டார். நீங்கள் பெட்டில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே வர, ஏ ஜிமின் நீ எதுக்கு வந்த? உன்னை யார் கூப்பிட்டா? என்னை யார் கூப்பிடணும்? நான் எங்கே வேணுமோ அங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போய் அவரோட பாப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இவன் வேணும்னு நம்மளை சம்மதிக்க வைக்கணுன்னு தான் வந்திருப்பான், நல்லா ஆக்டிங் விடுறான் அப்படின்ட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. வயன் நீ சாப்பிட்லையா? ஜின் உனக்காண்டி தான் கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான், நீ ஏன் சாப்பிட்ல? நீங்கள் எல்லோரும் எனக்கு டென்ஷன் படுத்திட்டீங்க, எனக்கு இப்போ சாப்பிட மூடே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாத வயன், சாப்பிடு. அப்போ நீங்கள் எந்த ஆன்சரும் பண்ணல. அப்போ ஜிமின், இங்கே பாரு வயன், எங்கள் மேலே இருக்க கோவத்தை நீ சாப்பாடு மேலே காட்டாத அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே ஜின் அங்கே டேபிள் மேலே வச்சுட்டு போகிற அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து, வயன் இந்தா சாப்பிடு. இல்லை எனக்கு வேணாம். வயன் சாப்பிடுன்னு அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்து ஜிமின் தான் எடுத்து ஊட்டுறாரு. நீங்கள் வாங்கவே மாட்டேன்னு திரும்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. வயன் இப்போ நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். அப்போ நீங்கள் அதுக்குமே இந்த ரிப்ளையும் கொடுக்கல. என்ன வயன், நான் உன்கிட்ட பேசலைன்னா உனக்கு பரவாயில்லையா? நாங்கள் யாருமே இன்னுமே சாப்பிடல தெரியுமா? நீ சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் தான், அமைதியாக எல்லோரும் இன்னும் பட்னியாக இருக்கோம். நீ இப்போ சாப்பிட்டா தான் நாங்கள் போய் சாப்பிட முடியும், மரியாதை சாப்பிடு வயன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் மனசே இறங்குது. சரின்ட்டு நீங்களும் திரும்பி உட்கார, கொடு நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் ஒட்டி விடுறேன், நீ சாப்பிடு. இல்லை ஜிமின் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறேன்ல. வயன் இப்போ நீ வாங்கலைன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நீங்களும் அப்போ அமைதியாகிட்டீங்க. அப்போ ஜிமின் தான் உங்களுக்கு கூட்டுறாரு, நீங்களும் அமைதியாக வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் கிட்டத்தட்ட பாதி பிளேட் அவங்களுக்கு கூட்டி விட்டார். அமைதியாக தான் அப்போ வரையுமே ஜிமின் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஜிமின் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. வயன், என்ன நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? பின்னா நீங்கள் பேசுறது கரெக்டாக படுதா உங்களுக்கு? வயன், அப்படி இல்லை வயன், எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. ஆசையா? இப்படி யாராச்சும் ஆசைப்படுவாங்களா? அப்படி இல்லை, நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல. ஏன்னா நிம்மதியாக இருக்குமா? இங்கே பாருங்கள், நீங்கள் எது கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் இது எனக்கு என்னமோ பிடிக்கல. எனக்கு அதை நினச்சி பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது ஜிமின். ப்ளீஸ் நீயாச்சும் புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது வயன் உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குன்னு, ஆனால் நீ எங்களை பற்றி யோசிக்கலாம்ல. ப்ளீஸ் நாங்கள் எல்லாருமே ஒரு தடவைக்கு தான் ஆசைப்பட்றோம். அந்த ஒரே ஒரு டைம் மட்டும் நீ அலோவ் பண்ணா ப்ளீஸ் வயன், அந்த ஒரு தடவை மட்டும் அலோவ் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். உன் பக்கத்தில் கூட உன் பெர்மிஷன் இல்லாமல் வரமாட்டோம். நாங்கள் எதுக்குமே ஃபோர்ஸ் கூட பண்ண மாட்டோம். அந்த ஜேகேவை கூட உன் பக்கத்தில் வரவே வேணான்னு சொல்லிடுறேன். அவன் பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணானா என்கிட்ட சொல்லு, அவனை நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் வயன், இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் வயன் அப்படின்ட்டு அவர் செம்மையாக கெஞ்சுறாரு. அப்போ உங்களால் ஒரு கட்டத்தில் முடியாது அப்படின்ட்டு சொல்ல முடியல. நீங்கள் இவ்வளோ கேட்குறனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வயன் நீ ஒத்துக்கிறியா? ஆமாம் ஒத்துக்கிறேன், ஆனால் இன்றைக்கி மட்டும்தான். வயன் இது போதும் வயன், இன்றைக்கி மட்டும்தானே, இது போதும். ஆனால் உன்னால் எங்கள் எல்லோரையும் ஹேண்டில் பண்ண முடியுமா? என்ன ஹேண்டில் பண்ண முடியுமாண்ணா? என்ன அர்த்தம்? நீங்கள் மில்க் தானே கேட்டீங்க? ஆமாம் அதை தான் வயன், உன்னால் எங்கள் எல்லோரையும் ஹேண்டில் பண்ண முடியுமா? நீ பேசுறது எனக்கு புரியல. மில்க் தானே கேட்ட, நான் அதை செப்ரேட்டாக எடுத்து உங்களுக்கு கிளாஸில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லோரும் அதை ஷேர் பண்ணி குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஜிமின் அப்படியே தலையில் கை வைக்கிறாரு. என்ன ஜிமின்? ஏய் கிளாஸில் குடிக்கிறதுக்கு எதுக்குடி நான் உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சிட்ருக்கோம்? என்ன பின்ன நாங்கள் டைரெக்டாக குடிக்கணும் தான் ஆசைப்பட்றோம், அதனால தானே டி வந்துட்டு இவ்வளோ கெஞ்சுறேன். நீ என்னன்னா பைத்தியக்காரி மாதிரி கிளாஸில் கொடுக்குறேன் அப்படி போய் குடிச்சிக்கோங்கன்ற அப்படின்னு சொல்ல, இப்போ தான் உங்களுக்கு ரியலாகவே அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னே புரியுது. இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது, என்னால் முடியாது. என் வயன் இப்போ தானே ஒத்துக்கிட்ட,
அது நான் செப்பரேட்டாக எடுத்து உங்ககிட்ட கொடுப்பேன், அப்புறமா நீங்கள் குடிச்சுப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி கேட்குறீங்க? டைரெக்டாலாம் என்னால் கொடுக்க முடியாது. வயன் அப்படி சொல்லாத வயன், இப்போ தானே ஒத்துக்கிட்ட, இப்படியெல்லாம் சொல்லாத. இல்லை முடியாது முடியாது ஜிமின், நீ ஃபஸ்ட்டு வெளில போ. முடியாது, நீ ஒத்துக்கிட்டது தான். இதுக்கப்புறம் மாற்றுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் போய் ஃபஸ்ட்டு அவங்ககிட்டலாம் சொல்கிறேன் அப்படின்னு ஜிமின் ஓடி போக, நீங்கள் அப்படியே போய் ஜிமினை தான் பிடிக்கிறீங்க. ஜிமின் அப்படியெல்லாம் போய் சொல்லிடாத, அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. மரியாதையாக அமைதியாக இரு. உங்களுக்கு வேணா செப்பரேட்டாக எடுத்து தரேன். நீங்கள் போய் வேணா டேஸ்ட் தானே உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு, செப்பரேட்டாக கொடுக்குறேன், நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏய் பைத்தியக்காரி மாதிரி ஏண்டி பேசுகிற? பைத்தியக்காரமே பேசுகிறேண்ணா? நீங்கள் தான், உங்கள் எல்லாருக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன கேட்குறதுனே தெரியாமல் இப்படி கேட்டுட்ருக்கீங்க. நான் கூட ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணோன்னு கேட்குறீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? வயன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்ட, எங்களுக்கு வேணும். ஆஹா இல்லை, என்னால் முடியாது. வயன் என்ன வயன் மாற்றி ஏன் பேசுகிற? நீங்கள் தான் என்கிட்ட கரெக்டாக சொல்ல, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாத வயன், நீ ஒத்துக்கிட்டது தான். இதுக்கப்புறம் நீ சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. உன்னை கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சுருக்கேன். நான் எல்லாருக்கிட்டே போய் சொல்லி தான் தருவேன் அப்படின்ட்டு ஜிமின் போக, அப்போ நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சி, ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், என்னால் முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன வயன் ஏன் இப்படி பண்ணுற? இல்லை எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்காதா? அது எப்படி உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும்? பாப்பா கொடுக்குறல்லடி, அப்புறம் என்ன? பாப்பா கொடுக்குறதோ உங்களுக்கு கொடுக்குறதோ ஒன்றா என்ன? ஆனால் எங்களுக்கு வேணும் வயன். நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு என்ன? உனக்கு எதுக்கு எங்களை கண்டா இவ்வளோ வெக்கம் வருது? நீ எதுக்கு இதை டினை பண்ணுற வயன்? இல்லை ஜிமின், வயன் ப்ளீஸ் வயன், நாங்கள் எல்லோரும் எவ்வளோ கெஞ்சிரும். எங்களை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா? உனக்காண்டி தானே இவ்வளோ கெஞ்சிட்ருக்கோம். இல்லைனா அந்த ஜேகே மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க எங்களுக்கு தெரியாதா? உன்னோட பெர்மிஷனோட தானே நாங்கள் உங்கள்கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும், பாப்பாவை பார்த்துக்கணுனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். இதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறோம் வயன். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும், அதுக்கப்புறம் உன் கிட்ட கூட வரமாட்டோம். அதான் சொல்லிட்டேன்ல, இவ்வளோ சொல்கிறேன், நீ கொஞ்சம் கூட ஏன் வயன் மனசே இறங்க மாட்டுற? உனக்கு எங்களை பார்த்தா பாவமாக தெரியலையா? கொஞ்சம் ஒத்துக்கோ ஏன் அப்படின்ட்டு ரொம்பவே ஜிமின் கெஞ்சுறாரு. உங்களுக்கு கிட்டத்தட்ட மனசு இறங்கிருச்சு. ஜிமினத்தை பார்த்து இன்னுமே கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. மாரடி கொஞ்சம் ஒத்துக்கோ ஏண்டி அப்படின்ட்டு மனசுக்குள்ளே தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் சரி, ஆனால் எல்லாருக்கும்லாம் ஒரே டைம்லலாம் என்னால் கொடுக்க முடியாது. வேணா இன்னைக்கு ஒருத்தருக்கு நாளைக்கு ஒருத்தருக்குன்னு நான் வேணா கொடுக்குறேன், சரியா அப்படின்ட்டு நீங்கள் ஒத்துக்க. இப்போ ஜிமின் இது போதுமே வயன், இது போதும் அப்படின்ட்டு ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அவங்கள வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இரு நான் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு வெளில போய் ஜிமின், ஏய் அவள் ஒத்துக்கிட்டாடா அப்படின்ட்டு கத்தியே சொல்கிறாரு. மற்றவங்க எல்லாருக்கும், ஏய் போய் சொல்லாத, அவள் ஒத்துக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு டேவாங் சொல்ல, ஏய் என்னால் முடியாதுன்னு இருக்கா என்ன, நான் அவளை ஒத்துக்க வச்சுட்டேன்டா அப்படின்ட்டு சொல்ல, எல்லாரும் என்ன நிஜமா அப்படின்ட்டு ஓடி உங்ககிட்ட தான் வராங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. வயன் நீ நிஜமே ஒத்துக்கிட்டியா? ஜிமின் சொல்கிறது உண்மையா அப்படின்ட்டு ஜின் கேட்க, ஆமாம் ஒத்துக்கிட்டேன் தான், ஆனால் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் கொடுப்பேன். ஓகே வயன் பரவாயில்ல, 5 minutes தான் கொடுப்பேன். வயன் அதுவும் பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லாரும் அவங்க வண்டியை தான் டிங்குன்னு ஆட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்குமே இப்போ உங்களுக்கு வேறு எந்த சாய்ஸுமே இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஒத்துக்க. சரி ஓகே வயன், அப்போது நான் ஃபஸ்ட்டு வரட்டா அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, அப்போது ஜின், இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு, வயனுக்கு என்ன தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும், அவள் என்ன தான் ஃபஸ்ட் சூஸ் பண்ணுவாள் அப்படின்ட்டு ஆளுக்கு அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹே நிறுத்துங்க, நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்கு ஏன் நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இல்லை வயன் ஃபஸ்ட்டு டேர்னா நானே வரலான்னு நினச்சேன் அப்படின்னு ஜேஹப் சொல்ல, ஏய் என்னடா ஆளாளுக்கு போகிறேன்றீங்க, நான் தானே அவளை கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சேன், அப்போ நான் தான் போவேன் அப்படின்னு ஜிமின் வர. அப்போ ஜேகே, டே நான் தான்டா அவட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் எல்லோரும் தான் வந்து கெடுத்துட்டீங்க. நான் பேசியிருந்தேன்னா வயன் கண்டிப்பாக ஒத்துருப்பா, அதனால நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்ட்டு ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துறீங்களா? ஏன் இப்படி கத்திட்ருக்கீங்க? பாப்பா தூங்கிட்டு இருக்கா, நீங்களே போய் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க, இப்போ கிளம்புங்க ஃபஸ்ட் எல்லாரும் அப்படின்ட்டு எல்லாரையும் துரத்தி விட்டீங்க வெளில. இங்கே வெளில எல்லாரும் நான் தான் அப்படின்ட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்பாடி சண்டை போட்டுட்டு இன்றைக்கி அப்படியே போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கீங்க. ஏன்னா இவங்க லாஸ்ட் வரையும் முடிவெடுக்க மாட்டாங்க, இன்றைக்கி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் நிம்மதியாக உட்காந்துட்ருக்க. அப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு டேயாங் தான் உள்ளே வரான். நீங்கள் டேயாங்
நீயா? நீங்க என்ன பண்ற? நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே? ஆமா, டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் டிசைட் ஆயிடுச்சு. ஆ, என்ன முடிவு எடுத்துட்டீங்களா? ஆமா, எடுத்துட்டோம். இவ்ளோ சீக்கிரமா? ஏன் இன்னைக்கு ஃபுல்லாவே நாங்க டிஸ்கஷன் பண்ணிட்டே தான் இருப்போம். லாஸ்ட் வரை முடிவு எடுக்க மாட்டோம் தான் நெனச்சேன். அப்படின்னு டியாங் கரெக்ட்டா கேட்க, அப்படியெல்லாம் டியாங். போதும் போதும். ரொம்ப நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. தியாங், அவங்க எப்படி ஒன்றா ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணாங்க? அதை ஏன் வயன் கேட்குற? அவங்க எல்லாருக்கிட்டேயும் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு வயன் கூட இருந்து, ப்ளீஸ் என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டேயும் கெஞ்சினேன். அவங்களும் சரி ஓகே போனால் போகுது போ அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாடுலேஷனில் நான் உங்ககிட்ட வந்துட்டுருக்கேன். டேயாங், ஞாபகம் இருக்குல்ல? 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் வயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே அவரோட ஷர்ட் பட்டனை கழட்டிகிட்டே உங்ககிட்ட வர, ஏய் இல்லை, உன்னை பார்த்தா 5 மினிட்ஸில் முடிக்கிற ஆள் மாதிரி தெரிலையே. டேயாங் வேணாம், நான் சொன்னது தான் வயன், சொன்னதான் வயன், 5 மினிட்ஸ்க்குள்ளே தானே, நான் கண்டிப்பாக முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க வாட்சை அப்படியே ஆஃப் பண்ணி விடுறாரு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, வயன் இப்போ தான் வாட்ச் ஓடாதே, 5 மினிட்ஸ் எப்போ முடியும் அப்படின்ட்டு அவர் அப்படியே அவங்க கிட்ட வர, அவ்வளோதான். அவங்க 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் போச்சோ. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே டயர்டாக படுத்துட்ருக்கீங்க. அப்போ டியாங் உங்களை பார்த்து, இன்றைக்கி என்னோடய டேர்ன் முடிஞ்சிடுச்சு, அடுத்து எப்போ தான் வருமோ என்னோடய டேர்ன் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வெளில போக, அப்போது என்னடா முடிஞ்சுதா அப்படின்ட்டு ஜேகே வர, 5 மினிட்ஸ்ன்னா கொஞ்சம் லேட்டாகவே டைம் ஆகிடுச்சு, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீ கொஞ்சம் அவளை பார்த்து ஹேண்டில் பண்ணுறா, நீ தான் எங்களோட ரொம்பவே ரஃப்பாக நடந்துப்ப, கொஞ்சம் பார்த்து. எனக்கு தெரியும் அப்படின்ட்டு டியாங் அங்கிட்ட போக ஜேகே அப்படியே ரூம்குள்ளே வர்றாரு. ஸோ அப்படி தான் ஆளாளுக்கு 5 மினிட்ஸ்னு அவங்களோட டேர்னில் அவங்கள நல்லா வச்சு செய்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்காக நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஆல்சோ OT7க்கு கரண்ட்டாக ஒரு எஃப்எஃப் ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்க்கணுன்னா மறக்காமல் பாருங்கள். இந்த எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.